இந்த புதிய நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சிப்பேன். கிதியோன் மீதியானரை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் மனித சுபாவத்தின்படி காணப்படாத நாய்களைப் போல நக்கி தண்ணீரை குடித்த இந்த 300 பேரை வைத்து யுத்தம் செய்து நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அப்படியே ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்கள் காரியம், நீங்கள் சொல்லலாம், என்னிடத்திலே என்ன படிப்பு உண்டு, என்னிடத்தில் என்ன திறமை உண்டு, எனக்கு எப்படி இந்த வேலை கிடைக்கும், என்னிடத்திலே காணப்படுகிற இந்த அற்பமான காரியத்தை வைத்து இந்த தொழிலிலே நான் எப்படி ஜெயம் எடுக்க போகிறேன் என்று சொல்லி என்னிடத்திலே காணப்படுகிற ஒன்றும் திறமை இல்லை, என்னிடத்திலே ஒன்றும் இந்த தாளந்துகளோ இந்த காரியங்களோ எதுவும் இல்லை, வரங்களோ எதுவும் இல்லை, நான் எப்படி ஊழியம் செய்ய போகிறேன் என்று உங்களிலே காணப்படுகிற அற்பமான காரியமாய் எதுவாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அற்பமான காரியத்தை வைத்துத்தான் நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். பிரியமானவர்களே, ஏனென்றால் நம்மிடத்திலே உள்ளவைகளை வைத்து ஜெயம் எடுத்து விட்டால் நான் இருக்கிறதை வைத்து ஜெயித்தேன் என்று சொல்லி நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. நம்மிடத்திலே ஒன்றும் இல்லாத காரியத்தில் இருக்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஜெயம் அது அவர் கொடுக்கிறதாய், அவருடைய நாமத்துக்கு பிரஸ்தாபம் உள்ளதாய் காணப்படும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.